சார் வாங்க சார் வாங்க வணக்கம் இல்ல ஒண்ணு சரி சொல்லுங்க என்ன ஆள் விட்டு கணக்கு பாக்குறீங்களா நீங்க? சார் வாங்க சார் வாங்க சார் இல்ல சார் பரவாயில்ல சார், நீங்க எங்களை பார்க்கவே வேணாம் சார். சார் மக்கள் பிரதிநிதி சார், உங்களால அப்பாயின்மெண்ட் வாங்கணும் கூட அவசியம் கிடையாது. மக்கள் பிரதிநிதி எப்போதும் பாருங்க. அவர் கணக்கு கொடுத்து நீங்க 4வது ஆளு 5வது ஆளு சார் நீங்க வாங்க அவருக்கு வந்து வாங்க சார் பணம் வாங்கிற ஆள் அனுப்பிச்சிருக்கீங்க உள்ள வச்சீங்க. சார் வணக்கம் சார் சார் வாங்க சார் வாங்க வணக்கம் இல்ல ஒண்ணு சரி சொல்லுங்க என்ன சொல்லுங்க ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ தான் கணக்கு வச்சிருக்கீங்களா? ஆமா சார் இல்ல காரணம் என்ன காரணம் பார்க்கலாம் சார்? நீங்க மீட்டிங் அப்போ உங்களை வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணல. இருங்க நீங்க இல்ல சார், நான் உங்களை இத பண்ணலன்னு தெரிஞ்சு நீங்க காரணம் பாக்குறீங்க, இன்னொருத்தன பாக்குறீங்க. சார் எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் எலெக்ஷன் கமிஷன் சார் கம்யூனிகேஷன் சார் எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் 6:30 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மென்ட் சார். ரெண்டாவது வந்தா மூணாவது ஹாஸ்பிடல்ல ஆள் விட்டு கணக்கு பாக்குறீங்களா நீங்க? சார் வாங்க சார் இல்ல சார் பரவாயில்ல சார், நீங்க எங்களை பார்க்கவே வேணாம் சார். சார் மக்கள் பிரதிநிதி சார், உங்களால அப்பாயின்மெண்ட் வாங்கணும் கூட அவசியம் கிடையாது. மக்கள் பிரதிநிதி எப்போதும் பாருங்க. இருந்தாலும் டைம் வாங்கிட்டு தான் சார் வந்தோம். அவர் கணக்கு கொடுத்து நீங்க 4வது ஆளு 5வது ஆளு சார் நீங்க வாங்க அவருக்கு வந்து வாங்க சார் பணம் வாங்கிற ஆள் அனுப்பிச்சிருக்கீங்க உள்ள வச்சீங்க. கேளுங்க தகவல் செஞ்சா 3000 சார் சார் அப்பாயின்மெண்ட் கேட்டப்போ இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் பிரதிநிதி சம்திங் டைம் இன்னைக்கு எனக்கே 3 மணிக்கு நான் எல்லாம் ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிடுறேன். மீட்டிங் என்னன்னு சொல்றேன். எலெக்ஷன் கமிஷன் விசி சிஓ விசி சார் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் மெட்டர்னல் டெத் ஆடிட், அதாவது தாய்மார்கள் இறந்த தாய்மார்கள் இருப்பாங்க, அவங்க ஆடிட் பண்ணிட்டு நம்ம வந்து 5 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். 6 மணிக்கு 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணுறோம். சார் இன்னைக்கு கேட்டீங்க, இன்னைக்கு பார்க்கலான்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். இந்த 2 மீட்டிங்கும் தள்ளி போனதுனால ஏற்கனவே கொடுத்த அப்பாயின்மெண்ட் தள்ளி. ஆனால் இதில் சொல்றது இது ரெண்டுமே நம்ம கையில் இல்லாத விஷயங்கள். உங்கள் மேல் அவமரியாதை தான் கீழே பார்த்துக்க மாட்டேன் சார். நம்ம நட்பு பேசணும். இதுதான் உண்மை புரிஞ்சுக்கணும். அவமரிக்கிற எண்ணமே கிடையாது. எதுக்கு இருக்குது சார்? வணக்கம் சார் சார் வாங்க வாங்க வணக்கம் இல்ல ஒண்ணு சரி சொல்லுங்க என்ன சொல்லுங்க ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ தான் கணக்கு வச்சிருக்கீங்களா? ஆமா சார் இல்ல காரணம் என்ன காரணம் பார்க்கலாம் சார்? நீங்க மீட்டிங் அப்போ உங்களை வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணல. இருங்க நீங்க இல்ல சார், நான் உங்களை இத பண்ணலன்னு தெரிஞ்சு நீங்க காரண பாக்குறீங்க, இன்னொருத்தன பாக்குறீங்க. சார் எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் எலெக்ஷன் கமிஷன் சார் கம்யூனிகேஷன் சார் எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் 6:30 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மென்ட் சார். ரெண்டாவது வந்தா மூணாவது ஹாஸ்பிடல்ல ஆள் விட்டு கணக்கு பாக்குறீங்களா நீங்க? சார் வாங்க சார் இல்ல சார் பரவாயில்ல சார், நீங்க எங்களை பார்க்கவே வேணாம் சார். சார் மக்கள் பிரதிநிதி சார், உங்களால அப்பாயின்மெண்ட் வாங்கணும் கூட அவசியம் கிடையாது. மக்கள் பிரதிநிதி எப்போதும் பாருங்க. இருந்தாலும் டைம் வாங்கிட்டு தான் சார் வந்தோம். அவர் கணக்கு கொடுத்து நீங்க 4வது ஆளு 5வது ஆளு சார் நீங்க வாங்க அவருக்கு வந்து வாங்க சார் பணம் வாங்கிற ஆள் அனுப்பிச்சிருக்கீங்க உள்ள வச்சீங்க.